ஹலோ கைஸ், ஃபைனலாக நம்ம தளபதி விஜய் நடிச்சு ஜனநாயகன் படத்தை நேற்று பார்த்தாச்சு. அதோட ஃபுல் ரிவ்யூ தான் நாம் இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். தேட்டரில் கத்தி வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்குது, வாய்ஸே முழுசாக அப்படி தான் இருக்கும். ஃபுல் வீடியோவும் பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஃபஸ்ட் இந்த படத்தோட காஸ்ட் அண்ட் குரூ யார் யாருன்னு பார்த்துருவோம். நம்ம தளபதி விஜய், பூஜா ஹெக்டே, மமிதா பைஜு, பிரகாஷ் ராஜ், பாபி டியோல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ஆனால் இந்த படம் ஆரம்பத்துலேருந்தே நிறைய பிரச்சனைகளை தாண்டி தான் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. படத்துக்கு ஃபஸ்ட்டு சென்சார் சர்டிஃபிகேட் கிடைக்கல, அதுக்கப்புறம் என்னென்னா படம் இன்டர்நெட்டில் லீக் ஆனிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனையோடு இந்த படம் ரிலீஸ் ஆகிருந்தாலும் இந்த படத்துக்கான அந்த கலெக்ஷனுங்கிறது எந்த விதத்துலையுமே அடி வாங்காத அளவுக்கு கூட்டம் கட்டி ஏறிக்கிட்டே இருந்துச்சு தேட்டரில். படத்தோட ஃபஸ்ட்டு பாசிட்டிவாக நான் சொல்லக்கூடியது படத்தோட டைட்டில் கார்டு. ஏன்னா டைட்டில் கார்டுக்காக இந்த படம் பார்க்க போனவங்க எத்தனை பேர்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா அதில் வந்து முதலமைச்சர் சி ஜோசப் விஜய்ங்கிற அந்த ஒரு பேரை பார்க்குறதுக்காக நிறைய பேர் போயிருந்தாங்க. அது ஒரு தரமான சம்பவமாகவே டைட்டில் கார்டுலேருந்தே ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு பாசிட்டிவாக நம்ம பார்க்கக்கூடியது நம்ம தளபதி விஜய் தான். அவருக்கு கொடுத்த ரோலை கரெக்டாகவே பண்ணியிருக்காரு. மனுஷனுக்கு வயசாகுதுன்னு சொல்லிட்டு போகிறாங்க, ஆனால் ஒவ்வொரு ஃபிலிமும் பார்க்கும்போதும் அவருக்கு வயசு இறங்கிட்டு போகிற மாதிரியே தான் இருக்குது. முக்கியமாக அந்த தளபதி கச்சேரி சாங்கில் கிளைமேக்ஸில் எல்லா சாங்க்கும் ஆட்டம் போடுற மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்துருக்குமாங்க. உண்மையிலே தரமாக பங்கம் பண்ணியிருந்தாப்புல. அடுத்து படத்தோட பெரிய பாசிட்டிவாக நான் சொல்லக்கூடியது நம்ம பாபி டியோல் தான். நம்ம தளபதிக்கு ஏற்ற ஒரு ஆஃப்டான வில்லனாக நம்ம பாபி டியோல் ஒரு பக்கம் கலக்கிட்டார். அவருக்கு கொடுத்த ரோலையும் அவர் உண்மையிலே சூப்பராக பண்ணிட்டார். அந்த பகவத் கேசரியில் வில்லனுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ரோலாகவே இருந்திருக்காது. நம்ம பாலையை மட்டும் தான் போட்டு அடிப்பாப்பில், வில்லன் வந்து சும்மா டப்புன்னு வாங்கிட்டு போகிறவராக இருப்பார். நம்ம இதில் வந்து பாபி டியோவில் பார்த்தோன்னா நம்ம தளபதி விஜய் ஒரு விஷயம் பண்ணாருன்னா அதுக்கு மேலே நம்ம தளபதி விஜய்க்கு மேலே ஒரு விஷயம் பண்ணி அந்த ஃப்ரேமே அவர் கலக்கி விட்டு போயிறாரு, அவர் வர சீக்வன்ஸ்லாம். அதே மாதிரி படத்தோட இன்னொரு பாசிட்டிவாக நான் சொல்லக்கூடியது அனிருத் அவர்கள் தான். ஏன்னா அவர் கொடுத்த வேலையை அவர் கரெக்டாகவே பார்த்துட்டாரு. படத்தில் ஒவ்வொரு சாங்குமே உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் அந்த சாங்க்கு அவர் மெனக்கிட்டு இருக்கிறது நல்லாவே தெரிஞ்சிச்சு. அடுத்த பாசிட்டிவாக நான் சொல்லக்கூடியது படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே தான். நம்ம பகவத் கேசரி படத்தை எடுத்தாலும் நம்ம தமிழ் ஆடியன்ஸுக்கு தகுந்த மாதிரி அந்த படத்தை எடுத்தால் நம்ம தமிழ் ஆடியன்ஸ் உட்காந்து பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லை, நம்ம பகவத் கேசரியில் பாலையை என்னென்ன குரல் வித்தைகள்லாம் கட்டியிருப்பாரு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதையெல்லாம் சமாளித்து அந்தந்த சீக்வன்ஸுக்கெல்லாம் இந்தந்த சீக்வன்ஸ் இவங்களாம் மாற்றி கொண்டு வந்து கரெக்டாக வச்சதே பெரிய விஷயம். நம்ம வினோத்துக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃபே சொல்லலாம். பகவத் கேசரி பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஃப்ளாட்டாக போகும், ஒரு பூஸ்ட் மூமெண்ட்ஸ் எதுவுமே இருக்காது. ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சீனுக்கு சீன் ஒரு பூஸ்ட் மூமெண்ட்ஸை போட்டு நம்ம சீட்லேருந்து எந்திரிச்சு கத்துற மாதிரியே ஒவ்வொரு சீக்வன்ஸையும் நம்ம வினோத் வடிவமைச்சிருக்காரு. ஆனால் படத்துக்கு ஏன் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கன்னு எனக்கு சுத்தமாக புரியலை. செகண்ட் ஹாஃபில் ஒரு முக்கியமான சீன் வந்து சில்ட்ரன்ஸ்லாம் பார்க்குற மாதிரி ஒரு சீன் இருந்துச்சு. அதெல்லாம் சில்ட்ரன்ஸோட போய் பார்த்தா தான் நம்ம பேரண்ட்ஸுக்குமே புரியும். ஆனால் இந்த படத்துக்கு இந்த சீன்லாம் பார்த்துட்டு ஏன் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கன்னே புரியலை. படத்தோட பாசிட்டிவ் பார்த்தாச்சு, அப்புறம் ஒரு சில நெகட்டிவ்ஸ் எனக்குமே இருந்துச்சு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். அதை இப்போ எல்லாமே வரிசையாக பார்த்துடலாம். படத்தோட நெகட்டிவை பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஹாஃப் தான் கண்டிப்பாக சொல்லுவேன். படத்தோட ஃபஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் சும்மா சரசரன்னு ஓடிடுச்சு. ஆரம்பித்த இடமும் தெரில, போன இடமும் தெரில. செகண்ட் ஹாஃபை ரொம்பவே இழுத்து சொன்ன மாதிரி இருந்துச்சு. அடுத்த நெகட்டிவாக நான் பார்க்குறது படத்தோட அந்த சென்சார் சீக்வன்ஸில் தூக்கின டைலாக்ஸ் தான். ஏன்னா சென்சார் சீக்வன்ஸில் ஒரு டைலாக்கை தூக்குனாங்கன்னு வச்சுக்கலாம், அந்த சீன்லேருந்து அந்த டைலாக்கை மொத்தமாக தூக்கணும். இவங்க ஒரு பக்கம் வாயசிக்கிறாங்க, அந்த டைலாக் மட்டும் வந்துட்டு போக மாட்டேங்குது. அந்த மாதிரி ஒரு சில சீக்வன்ஸ்லாம் இருந்துச்சு. அதே மாதிரி எனக்கு நிலகல் ரவி அவர்களை பார்க்கும்போது தான் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த மாதிரி படத்தில் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நடிக்க அவர் எப்படி ஒத்துக்கிட்டாருனே தெரில. ஏன்னா படம் பார்த்திங்கன்னா அவங்க எல்லாத்துக்குமே புரிஞ்சிருக்கும் அதை ஏன் நான் அப்படி சொன்னேன்னு சொல்லி. எல்லாத்தையுமே ஒதுக்கி வச்சுட்டு நம்ம தளபதியோட கடைசியாக ஒரு படத்தை தேட்டரில் போய் பார்க்க போகிறோன்னு நினச்சிக்கிட்டு போனால் அவங்க எல்லாருக்குமே ஒரு சஸ்பென்ஸ் இருக்குது. கண்டிப்பாக அந்த படத்தில் 2-3 இடத்துல தேட்டர் பிளாஸ்டாக ஒரு மாதிரி ஒரு சில சீக்வன்ஸ் வச்சுருந்தாங்க. பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு தளபதியோட கடைசி ஒரு படத்தை தேட்டரில் போய் பார்க்க போகிறோன்னு நினச்சி போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த படம் அவங்க எல்லாத்துக்குமே பிடிக்கும். ஓகே, பாய்.